ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நார்மல் டே இன் மை லைஃப் vlog தான். சாரி, டோக்கியோ ஹெல்த் இஷ்யூஸ் பார்ட் 2 போட சொல்லியிருந்தீங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் அவைலபிளாக இல்லை. கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் கொலாபரேட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிலே ஆகுது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜெயச்சந்திரன் டி நகரில் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன். எப்போவுமே இப்படி தான் அங்கே ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அப்படி என்ன தான் வாங்குவாங்கன்னு தெரியாது. உள்ளே போனாலும் நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்ரோ, சென்னையில் மெட்ரோ போட்டுட்ருக்காங்கன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் அந்த ஒர்க் தான். அதுக்கப்புறம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நல்லா பெருசாக இருந்துச்சு காம்பவுண்ட் எல்லாமே. சரி, இதை நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, அதனால் இருந்து வீடியோ எடுத்தோம். உள்ளெல்லாம் போகக்கூடாது போல், வெளியில இருந்தே வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கோம், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக. இது வந்துட்டு இந்த மேடவாக்கம் ரோடு இருக்கும் இல்லையா, அந்த ரோடு இது. இங்கே பார்த்தீங்களா, மெட்ரோக்காக பிரிட்ஜெல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் போட்டாங்க போல், லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. நான் திருப்பி போகிறதுக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் மெட்ரோவில் போகிறதுக்கு. அண்ட் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடம் தான். பட் எவ்வளோ குப்பையாக இருக்குது பார்த்தீங்களா. நானும் இன்றைக்கி வண்டியில் போயிட்டுருக்கோம். இந்த மெட்ரோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வந்த ஒரு வண்டி அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு, மாசா ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே எங்கள் வண்டி மேலே தான் போட்டாங்களே பாட்டில் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மால். இது ஷோலிங்நல்லூர் எல்லாருக்குமே தெரியும். ஷோலிங்நல்லூரோட சிக்னல், அந்த சிக்னலோட மால் இது. அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்துட்டு இப்போ போகிறோம். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு என்னோடய ட்ரீம்னு சொல்லலாம். எதுக்காகனா, எனக்கு வந்துட்டு தனியாக வீடு இருந்துச்சுன்னா ரொம்ப பயம், இருட்டு பயம் இருக்குது. பகல்லையே நான் கொஞ்சம் பயப்படுவேன் தனியாக இருக்கணும்னா. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தைரியமாக வாழக்கூடிய ஒரு இடம்னா எனக்கு இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இங்கெல்லாம் நம்ம வீடு வாங்கினோன்னா கனவுல தான் வந்துட்டு நினச்சி பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ காஸ்ட் இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். என்னோடய ட்ரீம்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு குடியிருக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஒன்று தான், எனக்கு தனியாக இருக்க பயம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நைட்டில் நிம்மதியாக நான் தூங்கி எழுந்திரிப்பேன். அண்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா பார்க்கு, ஃபுல்லாக கிராஸ் எல்லாம் வச்சு வாக்கிங் போகிறதுக்கு அந்த மாதிரி பார்க்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் 18th ஃப்ளோர் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா க்ளப் ஹவுஸ், இந்த வழியாக போகிறது. நிறைய வேக்கண்ட்டும் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். சொன்னாங்க நிறைய வீடுங்க வந்துட்டு இன்னும் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே க்ளப் ஹவுஸு. நிறைய பொண்ணுங்க வந்துட்டு அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னமோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. நமக்கு உள்ளே போகிறதுக்கெலாம் மேபி அக்சஸ் இருக்காது. நாங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு வந்துட்டோம் திருப்பி, அவ்வளோதான். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் சேஃபாக இருக்க ஆசை இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வந்துட்டு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு சேஃப்டிக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு 2 பால்கனியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு நிறைய காசு கொடுத்து வாங்குகிற அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்போ நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு குண்டா எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்கும்போது பட்டா, லவங்கம், அப்புறம் அந்த ஸ்டார் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு போட்டு தான் கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நல்ல பாயில் வந்த உடனே ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். 250 grams ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்குள்ளே புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் எதுக்காகனா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும், இந்த பக்கம் வந்துட்டு பிரியாணிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு. இது கரண்ட்டு குக்கரு. ஏன் கரண்ட்டு குக்கர்னால், இது வந்துட்டு ஹீட் நல்லா வந்துட்டு இது பண்ணோம், சரிசமமாக பண்ணோம். நமக்கு வந்துட்டு குக்கிங்லாம் வந்துட்டு சீக்கிரமாக தீஞ்சும் போகாது. அண்ட் குக் பண்ணிவிட்டு பிரியாணி நம்ம இதில் வச்சு தம் பண்ணுறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம மிச்சமானது அப்புறமா சாப்பிடும்போது கூட கொஞ்சம் வார்ம் பண்ணி சூடாக நம்ம பிரியாணி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவேன். பிரியாணி பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் வந்துட்டு ஊற்றும் போது கருப்பு ஒன்று இருந்திருக்கும். அப்படி இருந்தாலே அந்த நெய் வந்துட்டு பியூராக இருக்குன்னு தான் அர்த்தம், ஒரிஜினலாக பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுலலாம் அந்த பிளாக் கலர் இருக்கும். அண்ட் வந்துட்டு பட்டா, லவங்கம், அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டார், இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட வெங்காயம் சின்ன சின்னதாக இல்லை, ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். அதாவது நீட்டாக கட் பண்ணிக்க, தடியாக கட் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இஞ்சி,
இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த மூணையும் பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா ஆஸ் யூஷுவல் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சாதம் போல் ஆகிடும். அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி வந்துட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அது இந்த மாதிரி ஜல்லி ஜல்லியாக இருக்கிறதுல போட்டிங்கன்னா ஒட்டாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் ஆக்சுவலி கொதிக்கும் போது ஊற்றுறதும் அந்த ரைஸ் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த 2 பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு நல்லா பிரியாணி டேஸ்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா பிரியாணி செய்கிறதுக்கான இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் வந்துட்டு பிழிஞ்சுக்கோங்க. ஒரு ½ லெமன் அது போதும். லெமன் வந்துட்டு பிழிஞ்சுக்கோங்க. லெமன் பிழியாதது உங்களோட இஷ்டம் தான். பிழியாமல் இருந்தாலும் ஓகே தான். பிழிஞ்சிச்சுன்னா அந்த ஹோட்டல் மாதிரி அப்படியே சேம் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு அன்பிளான்டு செய்யணும்னு இல்லை, திடீர்னு வந்துட்டு அன்றைக்கி அதான் பைக்கில் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா முன்னாடி போகும்போது நிக்கி வந்துட்டு ஆஃபீஸில் பிரியாணி சாப்பிட்றத பற்றி சொன்னார். உடனே எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் டக்குன்னு பிரியாணி வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் இந்த மசாலா எல்லாமே கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் காரம்லாம் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஏன்னா வேறு மிளகா பொடி இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. மஞ்சள் பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் விஷுவலில் வரல போல். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு பிரியாணி பிளான் பண்ணல, சிக்கன் குழம்பு வைக்கலான்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் டக்குன்னு பிளான் பண்ணதுனால அதை அப்படியே எடுத்து போட்டுட்டோம். இல்லைனா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. மசாலாவும் சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அதுக்கு வெந்ததுக்கப்புறமா அந்த அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கிரேவி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொலன்னு மிக்ஸ் பண்ணாதீங்க. பட் நம்ம நெய் ஊற்றி இந்த ரைஸை பாயில் பண்ணதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஒட்டாது. லேயராக நல்லா தான் இருக்கும். அதனால் பயமும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இண்டக்ஷனை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வார்ம் ஆகிட்டு பிரியாணி வந்துட்டு நமக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே ரெடி ஆகிடும். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மேலே நிறைய கொத்தமல்லி தூவிட்டு அதில் ஒரு 2-3 சொட்டு நெய்யை வந்துட்டு ஊற்றிட்டேன். ஏன்னா இந்த வார்ம் ஆகும்போது இந்த நெய்யும் இந்த கொத்தமல்லியும் வந்துட்டு நல்ல ஒரு இது கொடுக்கும், ஸ்மெல் கொடுக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுனால. அப்படிதாங்க. இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பிரியாணி வந்துட்டு ரெடி. ஜஸ்ட்டு வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்டாலே போதும். பார்த்திங்களா ஒட்டாமல் நல்லா பலன்னு இருக்குது ரைஸு. டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பண்ணதுனால சொல்லலை, இது நானே வந்துட்டு நான் வேறு ஒரு ப்ராசஸில் பிரியாணி பண்ணுவேன். பட் இது நான் வந்துட்டு டக்குன்னு அன்பிளான்டாக பண்ணேன். பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறமா ரைத்தா வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, ஆனியன், அதுக்கப்புறம் கேர்டு, கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பொடி, உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதில் வந்துட்டு சீரக பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட அந்த ரைத்தா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். நாங்கள் 3 பேருமே பிளேட்டில் போட்டு சாப்பிட்டாச்சு. நான் உங்களுக்கு பழைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். டோக்கியோவை என்ன வேணாலும் பண்ண வச்சிடலாம். ஆனால் ப்ரஷ் பண்ண வைக்கிறது மட்டும் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா அவளுக்கு மவுத் அலர்ஜி இருக்குது. அதனால அவளுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஹார்டாகவோ இல்லை வந்து சும்மா நார்மலாக யூஸ் பண்ணால் கூட அவளுக்கு டக்குன்னு பிளட்டு வந்துடும். அதனாலே அவளை ப்ரஷ் பண்ணவே விட மாட்டா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் இந்த சிலிக்கான் ப்ரஷ் மாதிரி பார்த்தேன், ஃபிங்கர்ஸில் போட்டு பண்ணுறது. ஸோ அது பார்த்த உடனே ஓகே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேவே டெலிவரி வந்துடுச்சு. இது வந்துட்டு கிட்ஸ் ஃபிங்கர் டூத் ப்ரஷ் வித் கேஸ்ன்னு சொல்லலாம். இது வந்துட்டு BPA ஃப்ரீ அண்ட் ஃபுட் கிரேட் சிலிக்கான் அண்ட் நான் டாக்ஸிக் அண்ட் ஜென்டில் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸி டு யூஸ். ஆமாங்க, ரொம்ப 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 ஈஸி டு யூஸ். இது ஃபிங்கர்ஸில் மாட்டிக்கிட்டு நல்லா வந்துட்டு பல்ல வந்துட்டு தேய்க்க வைக்கலாம். அவங்களுக்கும் வந்துட்டு ஹார்டாக இருக்காது, நமக்கும் வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நல்ல உள்ள விரல விட்டு ஜிக்ஸாக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ப்ரஷ் பண்ண வைக்க முடியும். டோக்கியோவுக்கு வந்துட்டு பிடிக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா சின்ன கிட்ஸோட ப்ரஷ்லேருந்து பெரிய ப்ரஷ், உடன் ப்ரஷ்னு எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பட் இது வரைக்கும் அவளுக்கு எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை. பட் இது அவளே ஓப்பன் பண்ணி அவளே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு வந்துட்டு
ரொம்ப 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 இது வந்துட்டு பிடிச்சி போச்சு. உங்கள் வீட்லேயுமே குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஜென்டிலாக இருக்குது. நல்லா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரஷ் பண்ண வைக்க முடியும். அண்ட் அவங்க கையிலேயே மாட்டி விட்டாலே அவங்களே விளையாட்டாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் டீப்பாக வந்துட்டு இருக்கிற அந்த பல்லில் இருக்கிற எல்லா கிருமிகள் வந்துட்டு போகும். ஏன்னா இல்லைனா ஒட்டிகிட்டு இருக்கும். அவங்க பால் அந்த மாதிரி தானே குடிப்பாங்க, அது பல்லில் ஈஸியாக ஒட்டிக்கும். எனக்கு அது டோக்கியோக்கு வந்துட்டு தினமும் ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ அது ஈஸியாக இருக்கும் எனக்கு, ஏன்னா அவளே ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கறனால. ஸோ என்னோடய லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அமேசானில் தான் வாங்கினேன், நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகிடுது. அண்ட் இந்த வீடியோ புதுசாக நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இது வரைக்குமே நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி எப்போவும் வந்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, பாய் பாய்.